மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய வாகனங்கள் பாரபத்தி சுங்கச்சாவடியை தாண்டித்தான் வர வேண்டும். இந்த நிலையில கட்டணம் செலுத்த வேண்டாம் என்பதற்காக மதுரை பாரபத்தி சுங்கச்சாவடிக்கு முன்பே வாகனங்களை நிறுத்தி வைத்து அவர்கள் வரக்கூடிய சம்பவங்களும் நடந்தேறி வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், இதுபோன்ற எவ்வளவு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது? இதனால ஏதாவது இடையூறு ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? நம்ம செய்திகளை கேட்டு பெறலாம். முன்னதாக அந்த காட்சிகளை நம்ம தற்பொழுது திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சாலையின் ஓரம் முழுவதுமே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணில் அடங்காத வாகனங்களை அவர்கள் அந்த சாலையோரம் நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். சுங்க கட்டணத்தை தவிர்ப்பதற்காக அந்த பாரபத்தி சுங்கச்சாவடிக்கு முன்பாகவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தொடர்ந்து பல நூறு வாகனங்கள் அங்கு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு மாநாட்டிற்கு செல்லக்கூடிய தாவேக தொண்டர்கள் அங்கிருந்து நடந்தே சென்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிய வருகிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், தொடர்ந்து நம்ம காட்சிகளில் பார்த்துட்டு வரோம். ஏறத்தாழ ஒரு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ இல்ல அடுத்து செல்லக்கூடிய வாகனங்களுக்கோ ஏதாவது இடையூறு ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தி பகுதியில் மாலை 4 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தாவேக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ரசிகர்கள் என ஏராளமானோர் வந்தவண்ணம் காலை முதலே வந்தவண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் எலியார்பட்டி சுங்கச்சாவடி அருகே சுங்கச்சாவடிக்கு அடுத்து 2 கிலோமீட்டரில் தாவேக மாநாடு நடைபெறும் நிலையில் சுங்கச்சாவடிக்கு முன்பாகவே சாலை ஓரங்களில் அணிவகுத்து வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கட்டணம் கட்டி உள்ளே சென்றால் மீண்டும் வெளியே வர முடியாது என்பதற்காகவும் மீண்டும் வெளியே வரும்போது மீண்டும் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் இதற்காக வாகனங்களை பார்க்கிங் வசதி ஏற்படுத்தியிருந்தாலும் வாகனங்களை சாலை ஓரங்களில் பக்கவாட்டில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு ஆங்காங்கே உணவு அருந்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டையில் இருந்து பணிகளுக்காக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட வண்ணம் உள்ளது. தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்த வண்ணம் இருந்தாலும் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது.